அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை கூறுவதில், அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதில் மட்டும் ஈடுபட்டிருக்கவில்லை. ஷேக் அவர்கள் சத்தியத்தை தெளிவாக பிரச்சாரம் செய்பவர்களாகவே திகழ்ந்தார்கள். நன்மை புரியுமாறு ஏவுவதில், தீமையை விட்டு தடுப்பதில் உறுதிமிக்கவர்களாய் இருந்தார்கள். ஆகையால் கலீபாக்களையும் தலைவர்களையும் விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் இழைக்கின்ற அநீதிகளை இழுந்துரைத்தார்கள். அவ்விஷயத்தில் யாரையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. எந்த உயர் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் அவர்கள் அஞ்சியதில்லை. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மை செய்யுமாறும் தீமையிலிருந்து விலகி இருக்குமாறும் கலீபாக்கள், அமைச்சர்கள், அரசர்கள், நீதிபதிகள் மற்றும் பிற அறிஞர்கள், பொதுமக்கள் ஆகிய அனைவரையும் நோக்கி ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவுறுத்தி கொண்டிருந்தார்கள். மின்பர் மேல் நின்று கொண்டு நீதியை எடுத்துரைப்பார்கள். பொது கூட்டங்களில் பகிரங்கமாக அனைவருக்கும் அறிவிப்பார்கள். நீதி தவறி நடப்பவர்களை பதவியில் அமர்த்தக்கூடிய கலீபாக்களை கண்டிப்பார்கள். கலாயிதுல் ஜவாஹிர் என்னும் நூலின் ஆசிரியர் கூறுகின்றார்கள், முக்தலிலே அமரில்லாஹ் என்னும் கலீபா அபுல் வஃபா யஹ்யா இப்னு சயீத் என்பவரை நீதிபதியாக நியமித்தார். இவர் அநீதியாளர் என்பதை நாடே அறியும். ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்நியமனத்தை கண்டித்தார்கள். மின்பர் மீது நின்று கொண்டு கூறினார்கள், கொடுமையாளர் எனும் கொடுமையாளனை முஸ்லிம்களுக்கு நீதிபதியாக நியமித்து விட்டாய். கிருபையாளர் எனும் பெரும் கிருபையாளனான அனைத்துலகின் இறைவனிடம் நாளை நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? இதனை கேட்டு கலீபா நடுங்கினார், அழுதார். உடனே மேற்சொன்ன நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கினார். அரசாங்கத்தின் அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆலிம்களை, அரசவை சார்புடைய அறிஞர்களை ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெறுப்பவர்களாய் இருந்தார்கள். மன்னர்கள் மற்றும் தலைவர்களின் நட்பினை அந்த ஆலிம்கள் பெற்று கொண்டிருந்தார்கள். அரசர்களின் நண்பர்களாயும் அரசவை பிரமுகர்களாயும் இருந்தார்கள். மன்னர்கள் எடுக்கின்ற தீய முடிவுகளுக்கும் செயல்படுத்துகின்ற அநீதமான சட்டங்களுக்கும் அந்த ஆலிம்கள் துணை போனார்கள். சரியத்தையும் சரியத்தின் மூல ஆதாரங்களையும் மன்னர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்தார்கள். அவர்களின் நலனுக்காக சரியத்தின் சட்டங்களை திருத்து கூறினார்கள். இத்தகைய ஆலிம்களின் பக்கபலத்தால் பாவங்கள் புரிவதற்கும் அபிலாசைகளை பின்பற்றி வாழ்வதற்கும் அநீதமான சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அன்றைய மன்னர்கள் துணிந்தார்கள். ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இத்தகைய ஆலிம்களின் கேவலமான போக்கை சுட்டி காட்டுவார்கள். கடினமான சொற்களை கொண்டு அவர்களை கண்டிப்பவர்களாய் இருந்தார்கள். இத்தகைய ஆலிம்களை நோக்கி ஓர் அவையில் கூறுகின்றார்கள், தம் கல்விக்கும் பண்பாட்டுக்கும் துரோகம் இழைப்பவர்களே, அல்லாஹ் ரசூலின் விரோதிகளே, மறுமைக்காக வாழும் ஆலிம்கள் எங்கே? நீங்கள் எங்கே? அல்லாஹ்வின் அடியார்களிடம் வழிப்பறி கொள்ளை நடத்துபவர்களே, நீங்கள் வெளிப்படையாக அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பகிரங்கமான நயவஞ்சகத்தில் இருக்கின்றீர்கள். இந்நயவஞ்சகம் எதுவரை பயனளிக்கப் போகின்றது? ஆலிம்களே, புண்ணியவான்களே, மன்னர்கள் மற்றும் சுல்தான்களிடமிருந்து உலகப் பொருள்களையும் அதன் இன்பங்களையும் இச்சைகளையும் அடைவதற்காக எவ்வளவு நாள் வரை நயவஞ்சகமான முறையில் நடந்து கொள்ளப் போகின்றீர்கள்? இன்றைய பெரும்பாலான மன்னர்களும் அநீதியாளர்களே. அல்லாஹ்வின் சொத்தில், பொது சொத்தில் அடியார்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யா அல்லாஹ், இந்த நயவஞ்சகர்களின் வலிமையை முறித்திடுவாயாக. இவர்களின் துரோகச் செயலுக்கு தண்டனை வழங்குவாயாக. இவர்களை அழிப்பாயாக. அநீதியாளர்களை வேரோடு களைவாயாக. இவர்களை ஒழித்து கட்டி இந்த பூமியை தூய்மைப்படுத்துவாயாக, அல்லது இவர்களை சீர்படுத்துவாயாக. இவ்வகை ஆலிம் ஒருவரை நோக்கி ஒரு நாள் கூறினார்கள், உனக்கு வெட்கம் இல்லையா? அநீதியாளர்களுக்கு பணிவிடை செய்து ஹராமான தடுக்கப்பட்ட உணவை உண்ணும் அளவுக்கு உன்னை பேராசை ஆட்கொண்டிருக்கிறதே. எதுவரை மன்னர்களுக்கு எடுப்படியாயிருந்து ஹராமை உண்ணப் போகின்றாய்? இத்தகைய அரசர்களுடைய அதிகாரம் சீக்கிரம் பறிப்போய்விடும். பின்னர் என்றைக்கும் அழியாதவனான ஏக இறைவனின் உண்மையான சேவகர்களே அரசாளப் போகின்றார்கள். உண்மை யாதனில் வாய்மை மற்றும் உண்மை உடையவர்கள்தான் இவ்வாறு வெளிப்படையாக உறுதியாக துணிந்து பேச முடியும். இத்தகையவர்களின் இதயம் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாய் இருக்கும்.
பேராசையும் அல்லாஹ்வை தவிர மற்றவருக்கு அஞ்சும் போக்கும் இவர்களிடத்தில் இருக்க மாட்டா. இவர்களின் பார்வையில் அல்லாஹ்வை தவிர பிற மனிதர்களும் செல்வமும் செல்வாக்கும் கொண்ட அனைவரும் எந்தவித மதிப்பும் இல்லாதவர்களாய் இழிந்தவர்களாகவே இருப்பார். மற்றொரு அவையில் ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சத்தியத்தை கூறுகின்றேன், உங்களுக்கு நான் அஞ்சப் போவதில்லை, உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கப் போவதுமில்லை. நீங்களும் இப்பூமியில் வாழும் அனைவரும் என்னிடத்தில் கொசு எறும்பு போன்றவர்களே ஆவீர். ஏனெனில் பயனளிப்பதும் இழப்பை ஏற்படுத்துவதும் இறைவன் ஒருவனை தவிர நீங்கள் அல்ல என்று நான் உறுதி கொண்டிருக்கின்றேன். மன்னர்கள் குடிமக்கள் யாவரும் என்னிடம் சமமானவர்களே. ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் பெருகி விட்டிருந்த நயவஞ்சர்களின் கேவலமான போக்கை உறுதியோடும் வீரத்தோடும் இழிந்துரைத்தார்கள். அந்நயவஞ்சர்கள் தம் மன இச்சைகளில் வீழ்ந்து கிடந்தார்கள். தீனையும் அதன் கடமைகளையும் தன் முதுகுகளுக்கு அப்பால் எரிந்து விட்டிருந்தார்கள். மேலும் இஸ்லாம் வழங்குகின்ற உரிமைகளை அனுபவிப்பதற்காகவே இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனோடு தொடர்பு கொண்டிருந்தார்களே தவிர இஸ்லாத்தின் கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை, அதன் சிறப்பை அறிய முனைவதில்லை, அதன் ஷரியத் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. ஷேக் அவர்கள் ஒரு அவையில் கூறுகின்றார்கள், நயவஞ்சகர்களே, தீன் என்றால் இரவு கதை பேசுவது என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுடைய செயல்கள் குறித்து எவ்வித கேள்வி கணக்கும் கேட்கப்பட மாட்டாது என கருதி கொண்டீர்களா? உங்களுக்கும் உங்களுடைய தீய தலைவர்களாய் சேத்தான்களுக்கும் உங்கள் கெட்ட நண்பர்களுக்கும் எந்த கண்ணியமும் இல்லை. இறைவனே, எனக்கும் இவர்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. நயவஞ்சக இழிவிலிருந்தும் சிற்கு இணைவைப்பின் பிடியிலிருந்தும் இவர்களை விடுவிப்பாயாக. அப்பாசி அரசின் தலைநகரான இஸ்லாத்தின் கோபுரமாய் திகழ்ந்த பக்தாத் மாநகரத்தில் வாழ்ந்து வந்த ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய சமுதாயத்தை பீடித்திருந்த தீன் மற்றும் ஒழுக்க ரீதியான வீழ்ச்சியை கண்ணுற்று கொண்டிருந்தார்கள். பக்தாத் இத்தகைய வீழ்ச்சிக்கு இலக்காகிய முதல் நகரமாய் திகழ்ந்தது. ஆனால் இதை பற்றி யாருமே கவலைப்படவில்லை. மக்கள் தங்களின் பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். உலமாக்களும் தங்கள் நலன்களில்தான் அக்கறை கொண்டிருந்தார்கள். இந்நிலையை கண்ணுற்ற ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத் அவர்களின் உள்ளம் பெரிதும் நொந்தது. அந்த அளவுக்கு தீனின் ரோசமும் கூறுணர்வும் இந்த சமுதாயம் சீர்திருந்த வேண்டும் எனும் ஆசையும் பொறுப்புணர்வும் அவர்களிடம் இருந்தன. அவர்களுடைய இதயத்திலிருந்து நாவிலிருந்து நல்ல பயனை விளைவிக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. ஷேக் அவர்களின் வாய்மைக்கும் உண்மைக்கும் தீனின் பேரில் அவர்கள் கொண்டிருந்த பற்றுதலுக்கும் இவை பெரும் சான்றுகளாகும். ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் ஒரு அவையில் இவ்வாறு அறைகூவி அழைக்கின்றார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனின் சுவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதன் அஸ்திவாரம் தகர்கின்றது. புயவாழ் மக்களே, வாருங்கள், இடிந்து போன பகுதியை உயர்த்தி கட்டுவோம், வீழ்ந்த பகுதியை தூக்கி நிறுத்துவோம். இது தனி முயற்சியால் நிறைவேறும் காரியமன்று. சூரியனே, சந்திரனே, பகலே, அனைவரும் வாருங்களேன். மேலும் கூறுகின்றார்கள், என் சமுதாயமே, இந்த தீயோர் பித்அத்வாதிகள், வழிகேடர்கள், பொய்யான ஆடைகளை அணிந்து திரியும் வேடதாரிகள் மற்றும் தங்களிடம் ஏதேதோ ஆற்றல்கள் இருப்பதாக வாதிடும் போலிகள் ஆகியோரால் இஸ்லாம் மார்க்கம் தலைமேல் கை வைத்துக் கொண்டு அழுது புலம்புகின்றது, உதவி தேடி அழைக்கின்றது. உனக்கு முன் வாழ்ந்த உன்னோடு இருக்கின்ற நல்லவர்களை பார், அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவினார்கள், தீமையிலிருந்து தடுத்தார்கள். ஆனால் நீயோ அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு என்றும் போல் உண்டு பருகிக் கொண்டிருக்கின்றாய். உனது உள்ளத்தை இவ்வளவு தூரம் கல்லாக்கியது எது? நாய் தன் எஜமானனுக்கு நன்மை செய்ய நாடுகின்றது, அவனுக்காக வேட்டையாடுகின்றது, அவனது வீட்டை, வேளாண்மையை, கால்நடைகளை பாதுகாக்கின்றது, அவனை காணும் போது நன்றி உணர்வோடு வாளாட்டுகின்றது. ஆனால் நீயோ அல்லாஹ் வழங்கிய உணவை வயிறு நிரம்ப உண்ணுகின்றாய். ஆனால் அவன் கொடுத்துள்ள அருட்கொடையிலிருந்து அவன் விரும்பும் வழிகளில் நீ செலவு செய்வதில்லை, அவன் விதித்த கடமையை நிறைவேற்றுவதில்லை, அவனுடைய ஏவல்களை மறந்து விடுகின்றாய், அவன் விதித்த விதிமுறைகளை பேணுவதும் கிடையாது. பக்தாத் வாழ் மக்களும் தூரமான பகுதியிலிருந்து அங்கு நாடி வந்தவர்களும் இதயத்தை இலகச் செய்யக்கூடிய
மென்மையான இந்த அறிவுரைகளினால் பயனடைந்தார்கள். பலத்திற்கும் எதிரொலிக்கும் கம்பீரமான இச்சொற்பொழிவுகளை கேட்டு திருந்தினார்கள். லட்சோபலட்ச மக்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஆயினும் அழைப்பு மற்றும் அறிவுரைகளுக்கான கூட்டங்கள் சுதந்திரமான தற்காலிக அமர்வுகளாகவே இருந்தன. மக்கள் நாடி வந்து அந்த மஜ்லிஸ்களில் அமர்வார்கள். பின்னர் அங்கிருந்து சென்றதும் அவற்றை விட்டு விடுவார்கள். அநேக மக்கள் அக்கூட்டங்களுக்கு வருகை தருவார்கள். அப்புறம் தாம் மேற்கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள், அபிலாசைகள், மன இச்சைகளிலேயே நிலைத்திருப்பார்கள். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.